எந்த சங்கீதம் வாசிக்க? 86:11 வாசிப்போம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது இதெல்லாம் நடப்பீங்க. சத்தியத்திலே நிலைத்திருக்கணும். நடப்பன்னு சொன்னா நிலைச்சிருக்கணும். அன்பிலே நிலைத்திருக்கணும். தேவ அன்பிலே நிலைத்திருக்கணும். தேவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கணும். உமது கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கணும். பாத்தீங்களா? உங்க இறுதி என்ன பண்ணணும்? இன்னைக்கு 6வது முடியுது. உங்களுடைய இறுதி இங்கதான் இருக்கணும். யாருக்கு இருந்தாலும் எந்திரிச்சு போகாது. உங்க இருதயத்தை சத்தியத்தில் நிலைத்து நிறுத்தணும். நான் ஏன் சொல்றேன் கேட்டுக்கிட்டா, அதாவது என்ன செய்வாங்க சொன்னாக்கா, நெல்லம் பயிருக்கு பார்த்தீங்களா? என்ன பயிர்? நெல்லம் பயிர். அந்த நெல்ல பயிரை என்ன பண்ணுவாங்க? நாட்டப்பட்டையில இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட வறுமையாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த அவருடைய சத்தியத்தில் நடக்க கற்றுக்கொள்ளணும். அந்த வசந்த வாசிப்பு மீண்டுமாக, கர்த்தாவே உமது வழியை எனக்கு என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். நீங்க தானே கேக்குறீங்க, கர்த்தாவே உம்முடைய வழியை. அப்ப எந்த வழி? நானே வழியும், நானே சத்தியமும் ஜீவனுமாகிறேன். தாவீது சொல்லுங்க, சங்கீதம் 32:8 வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. நம்ம நடக்க வேண்டிய வழியை யார்தான் காட்டணும்? கர்த்தர் தான் நமக்கு என்ன பண்ணணும்? காட்ட வேண்டும். ஆண்டவரே, நாங்க நடக்க வேண்டிய வழியை நீங்க தான்ப்பா எனக்கு என்ன பண்ணணும்? காட்டணும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம் என்று சொன்னால், அது எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நம்மை தேவன் வழி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீங்க நன்றாய் கேட்டுக்கொள்ளணும். அதுலயே 16வது வசனத்தை வாசிப்போம். என் மேல் ஆண்டவரே, நீ என் மேல் என்ன பண்ணணும்? உங்க இறுதி ஒருமுகப்பட்டா கர்த்தர்களை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பாங்க. உங்க இறுதி ஒருமுகப்படணும். அங்கும் இங்கும் அடையக்கூடாது. இந்த இருதயம் அங்கும் இங்கும் அடையக்கூடாது. அடைந்தால் தன் கோட்டை விட்டு அலைகிற குருவி போல ஆய்விடும். அல்லேலூயா. என்னுடைய என்மேல் நோக்கமாக்கி எனக்கு என்ன பண்ணணும்? உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி, இந்த அடியானின் குமாரனை என்ன பண்ணணும்? வாசிப்போம். தேவன் இறங்குகிற தேவன், மன உருக்கமுள்ள தேவன். அவர் நம்ம கிருபை கொடுக்கிற தேவன், இறங்குகிற தேவன். என் மேல் கர்த்தாவே, என் மேல் நோக்கமாகி எனக்கு என்னை பாருங்க ஆண்டவரே. என்னுடைய வேதனை பாருங்க, என்னுடைய நோயை பாருங்க, என்னுடைய பிரச்சனை பாருங்க, என்னுடைய போராட்டத்தை பாருங்க, என்னுடைய வறுமையை பாருங்க. எனக்கு இறங்குகிறார். எனக்கு அவர் இரக்கம் உள்ள தேவன். அதுக்கு மேல் வசத்தை வாசிங்க, அவர் மனம் உருக்கம் உள்ள தேவன். ஆனாலும் ஆண்டவரே, நீ மன உருக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ள தேவன். நம் மீது மனதுருக்குகிற தேவன், மனதுருகம் தேவன். அவர் மீது உருகுகிற தேவன், உனிக்கார் மீது உருகுகிற தேவன். நீங்க விட்டுவிடப்பட கர்த்தரின் நிலைத்திருக்கும். ஒரு செடியை பிடிக்க ஒன்னொரு இடத்துல கொண்டு வைக்கலாம். 10 நாளைக்கு முன்னாடி ஒரு செடிக்கு நடத்தலாம்னு உங்க நட்டைன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகுது? மலைக்காத, அது இத்து போயிடும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள் எல்லாம்
என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது உங்கள் வசனத்தை எனக்காக போதிக்கிறது. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு சங்கீதம் 32:8 வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உனக்கு காட்டுவேன். நீ எந்த வழிக்கு நடக்கணும் அதை போதிப்பார் காட்டார். நீ அவர்தான் மெய்யான வழி, அவர்தான் உண்மையான வழி, அவர்தான் சத்தியத்தின் வழி, நீதியின் வழி. பாருங்க அந்த வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் ஆண்டவரே நீர் மனம் உருக்கம் உள்ள தேவன். அது எப்பேற்பட்ட மனது உருகிடுவார். பாவினாலும் மனது உருகிடுவார், பாவினாலும் மனது உருகிடுவார். ஏன்னா அவர் பாவிகளுக்குத்தான் நீதிமானை தேடி அல்ல ஒரு பாவி மனதுக்கு போனால் பரலோக சந்தோஷம். வாசிப்பா சீக்கிரம். ஆனாலும் ஆண்டவரே நீ மன உருக்கமும் இறக்கமும் நீடிய பொறுமை கத்துட்ட மாத்தாது. மனசுகிட்ட பொறுமை இருக்காது, குடிக்காட்டி பொறுமை இருக்காது, ரெவரண்டி இருக்காது, பெரிபாஸ்டிட்டி இருக்காது, யாருக்கையும் பொறுமை இருக்காது. கொஞ்சம் ஏதோ ஒரு சட்டைக்குன்னா போவோம். அல்லேலூயா. பாப்பா அப்ப அவர் என்ன செய்யறாரா? சத்தியம் உள்ள தேவன், அவர் தான் சத்தியம். இந்த சத்தியம் தான் நம்மை வழி நடத்தும். இந்த சத்தியம் தான் நம்மை போதிக்கும். எனக்கு இறங்கும் அவர் இறங்குவாரே, இறங்க மாட்டார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்துக்கு கடை செல்வோம். மத்தேயு விசேஷம் அப்பொழுது அதுக்கு மேல் வசனத்தை வாசிப்பா. அவர் சிஸ்டர்களும் எரிந்தோவிலிருந்து புறப்பட்டு போகையிலே திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். பாருங்க, அநேக ஜனங்கள் ஆண்டவருக்கு பின்னாடி வந்தாங்க. நல்லா கவனமா கேட்கணும். நம்ம ஆண்டவருக்கு பின்னாடி போகணும். ஆண்டவர் முன்ன போகணும், நம்ம பின்னாடி போகணும். வாசி பாப்பா. அப்பொழுது வடிகாரர்களே உட்கார்ந்திருந்த மிகுந்த குருட இயேசு அந்த வழியை வருகிறார் என்று கண்டு கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே போட்டார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை? யாரையும் பார்க்க முடியல. ஆண்டவரை எங்களுக்கு இறங்கும். அவர் மன உருக்கம் உள்ள தேவன், இறங்குகிற தேவன், இறங்குவார். நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தினால் தேவன் நமக்காக இறங்குவார். வாசிப்பாங்க சீக்கிரமாக. அவர்களை பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அந்த குழந்தைகளுக்கு வேலை இல்லையா? அந்த நோயாளிகளுக்கு வேலை இல்லையா? அமைதியா நம்ம ஆண்டவரை தேடி வரும்பொழுது துதிக்கணும். நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. அவர்கள் என்ன செய்தார்களாம் இந்த குருடர்கள்? வாசிப்போம். ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறக்கும் என்று அதிகமா கூப்பிட்டாங்க. அமைதியா இருக்கணும்னா இப்ப நம்ம பசங்களை எல்லாம் கம்யூனிக்கிறாங்களா? அடுத்த காரியத்தை பண்றாங்க. அல்லேலூயா. அடுத்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. சத்தம் அதிகமா போகுது. அதுபோல இந்த குருடர்கள் என்ன செய்தார்கள்? இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார்கள். நீங்க அதிகமா சொல்லணும். நம்ம கூப்பிட்ட ஏசு நிற்பாரு. கூப்பிட்டு இப்போ ஒரு வண்டியில ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாங்க. டே பழனிப்பா, டே கணேசா அப்படின்னா நிற்பாங்க. இல்ல நிற்பாங்களா? இவங்க என்ன பண்ணாங்க? இன்னும் அதிகமா சத்தம் போட்டாங்க. எப்படி சத்தம் போட்டாங்க? அதிகமா தாவீதின் குமாரனே
எங்களுக்கு இறங்கும்னு சொன்னாங்க. இயேசு பார்த்தாரு, சட்டன்லி அப்படின்னு நின்ட்டார். சடனா நின்ட்டார். இவங்க சட்டத்தை கேட்டு அடுத்தது என்ன கேட்கிறான்னு பார்ப்போம். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு நீங்க வந்திருக்கிறவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்குதான் ஒருமுகப்படுத்தினால் ஆண்டவர் நமக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். விசுவாசிக்கணும். நான் உங்களுக்கு ஆண்டவருக்கு உங்க குருடர்கள் பார்வையடை கேட்கிறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி என்று கேட்டால் அதற்கு அவர்கள் ஆண்டவரை கண்களை என்ன பண்ணணும் வேண்டும் என்றார்கள். நான் பார்வையடையணும், எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால நாங்கள் என்ன பண்ணணும்? பார்வையடையணும். அவங்க இறுதி அங்கமிங்கு ஓடி இருந்தால் அவங்க குருடர்கள் தான். அவர்கள் அந்த இருதயத்தை அனுப்புவோம். இந்த இருதயத்தை அவர்கிட்ட சொல்லிப்பட்டு என்ன பண்றது அப்படின்னு வேற பக்கம் இறுதியும் போயிட்டு என்ன இருக்கும்? அவர்களுக்கு பார்வை கிடைத்திருக்கிறார். இந்த இருதயத்தை அவர்கள் ஒருமுகப்படுத்தி கேட்டார்கள், நாங்கள் பார்வையிடுகிறோம். வாசி பாப்பா. அவர் நம்பிந்து மனதுதான் காத்துட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றது? இந்த இருதயத்தை ஒருமுகப்படுத்தாங்க. இந்த இறுதி அங்கும் எங்கும் ஓடுகிறோம். நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய போதகத்தில் நினைத்திருக்கணும், கர்த்தருடைய அன்பில் நினைத்திருக்கணும், கர்த்தருடைய வசனத்தில் நினைத்திருக்கணும், கர்த்தருடைய நீதியில நினைத்திருக்கணும், நம்ம கர்த்தருடைய கட்டளைகளில் நினைத்திருக்கணும். இதை விட கர்த்தரில் அன்பில் நாம் நினைத்திருக்கோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? என் மீது அன்பாக இருக்கிறார். உங்கள் மீதும் தேவன் எப்படியா இருக்கிறார்? அன்பாகவே இருப்பார். வம்பாக காட்டிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மனதுருகி அவர்களுடைய கண்களை கூப்பிடாத இருக்கிறதா? அந்த இறுதியத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவர் கூப்பிடாத இருக்கிறதா? இயேசு வந்து அவருடைய கண்களை தொட்டிருப்பாரு. சீர்தர்கள் சொன்ன உடனே பயந்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க அல்லேலூயா சொன்னா எல்லாம் நடக்கும். அவருக்கு காத்தது அவர்களுடைய கண்களை தொட்டால் அவர்கள் பார்வையடைந்தார்கள். அவர்கள் பின்னால் ஆண்டவர் எனக்கு பார்வை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இனிமேல் நான் யாருக்கு செல்வேன்? சரிங்களா? நாம் கர்த்தருக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம் என்று பார்க்கணும். ஆண்டவர் சோம்படுத்தான் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், இறங்குகிற தெய்வமாக இருக்கிறார், மனதுருக்கம் தேவனாகவும் விசுவாசிக்கணும். ஆண்டவருக்கு பின் சென்றார். வாசி பாப்பா. அவனுக்கு அவர்களுக்கு சோம்படிச்ச உடனே அவங்க போயிடலாம். ஆண்டவரின் நிலைத்திருக்க நாம் கற்றுக்கொள்ளணும். இருதயத்தை ஒருமுகப்படுத்த கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜபங்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையிலே நாம் நிலைத்து நிற்கணும். ஒரே இடத்துல நிலைத்து நின்றால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நடக்கும் என்று விசுவாசிங்கள், நடக்காதுன்னு விசுவாசிக்கிறது. ஆண்டவர் எனக்காக யாவும் செய்து விசுவாசிகள். அல்லேலூயா. நிலைத்திருங்கள். யோவான் சுவிசேஷத்துல சொல்லுது, திராட்சை செடியானது எங்க இணைந்து இருக்கணும்? 15ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். நான் மெய்யான வாசிப்போம் தீவிரமாக. நான் மெய்யான, நான் யாரு? மெய்யான திராட்சை செடி. என் பிதா யாரு? தோட்டக்காரரா? ஏசு யாரு? திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகொடாக இருக்கிற கொடி எதுவோ
அதை அறுத்து போடுகிறார். ஆண்டவர் நம் நிலைத்து நிற்கணும், இல்லைன்னா அறுத்து போட்டுருவார். உனக்கு எனக்கு கனெக்ஷனும், உனக்கு எனக்கு கனெக்ஷன் இல்ல. நீ என்ன நீ கனி கொடுக்கலையா? நீ நம்பலையா? நீ அடுத்தது 4வது வருஷம் எண்ணிலே ஆண்டவர் நாம் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம யாரும் நிலைத்திருக்கணும்? கர்த்தரிடத்தில் நிலைக்கணும். ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கணும். வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் சரி, நான் பக்கத்தில் நிற்பேன். அல்லேலூயா. நானும் உங்களில் என்ன பண்ணுவேன்? நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் உங்களுக்குள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் அது தானாய் நம்ம ஆண்டவரின் நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ளணும். நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். நம்ம கொடியானது செடியில நிலைத்திருக்கணும். ஆண்டவரோடு இணைந்திருக்கும். உம்மோடு இணைந்திருக்கும் கொடி நாங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். மனதும் உருக்கம் உள்ள தேவன். அவரிடத்தில் என்ன வேண்டுகிறோமோ அதை நிச்சயமாக செய்வார். செய்யாமல் இருக்க மாட்டார். உங்களுடைய கூக்குரல், உங்களுடைய கூப்பிடுதல் தேவ சன்னதியில் எட்டப்படும். அல்லேலூயா. அந்த 2 குருடர்களுக்கும் என்ன கொடுத்தார்? பார்வை கொடுத்தார். உடனே அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு பின் சென்றார். நமக்கு ஒரு சுகப்படுத்திட்டு ஆண்டவருக்கு பின் அப்புறமா நமக்கு அங்க வீட்டுல ஏதோ ஒரு வேலைன்னா நின்றுவார். பக்கத்துல ஒரு விசேஷம்லாம் நின்றுவார். நமக்கு சுகப்படுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சரி, இந்த கூடர்களுக்கு மனம் இறங்கினார். அடுத்தபடியாக ஒரு விதவை, ஒரு விதவை. அந்த விதவையினுடைய ஒரே மகன், ஒரு சினம் இல்ல, அந்த ஒரு மகனும் இறந்து விட்டான். அவனை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பாடையில வைத்து, பெட்டியில வைத்து, பாடையில வைத்து சுடுகாட்டுக்கு கொண்டு போனாங்க, கல்லறைக்கு கொண்டு போனார்கள். அந்த தாய் எப்படியாய் அழுதிருப்பாங்க. அவருடைய வேதனை எப்படி ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் முடித்து விட நாயின் ஊருக்கு போனார். எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சீக்கிரமாக வாசிக்கணும். மறுநாளிலே அவர் நாய் என்னும் ஊருக்கு போனார். போனது யாரு? இயேசு போனார். அவருடைய சீசர்கள், அவருடைய சீசர் அனைவரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட சீசர்களும் போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த வாசலுக்கு சமீபித்த போது மறுத்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார். மனுஷன் வீட்டுல வச்சிருக்க முடியுமா? முடியாது. மனுஷன் அடக்கம் பண்ண கொண்டு போனார்கள். வாசிப்போம். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய், அவனுடைய அந்த தாய்க்கு யாரு? அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள், விதவையாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் கூட வந்தார்கள். பாத்தீங்களா? இயேசுவோடு சீசர்கள் வர்றாங்க. அவளோட ஊர் ஜனங்கள் எல்லாரும். அல்லேலூயா. பாப்பா கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அவள் மேலே தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அதே உங்கள் மீதும் என் மீதும் மனதுருக்கிற தெய்வம். நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் தெரிய அவர் மீது மனதுருக்கிற தெய்வம். இந்த கைமனுடைய இருதயத்தை ஒரு முகப்படுத்தினார். ஐயோ, எனக்கு கணவனும் இல்லையே, இருந்த ஒரு மகனும் இறந்து விட்டான் என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு இருந்தார். இந்த இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அழுதார். ஆண்டவர் அவர் மீது மனதுருக்கினார்.
மனதுருகினார். வாசிப்பாப்பா. அவனை மனதுருகி மனதுருகி அழாதே என்று சொல்லி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து கிட்ட வந்து என்ன பண்ணாரு? அதையை தொட்டால் நின்றார்கள். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அல்லேலூயா. அந்த பாடை தொட்ட உடனே சுமந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே எல்லாம் ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்படி ஸ்டன் ஆயிட்டு நிக்கிறாங்க எல்லாருமே. என்ன நடக்க போகிறதோ ஏது நடக்க போகிறதோ என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வாசிப்போம் சீக்கிரமாக. அப்பொழுது அவர் வாழ்படி எழுந்து என்று சொல்லி சொல்லுகிறேன் என்று சொன்னார். வாடிபடி எழுந்தது, வாடிபடி எழுந்தது என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன சொல்லணும்? குருடரை தொட்டார், சுகமடைந்தார்கள். அவர்கள் பின்னே சென்றார்கள். நாயன் ஒரு விதவையின் மகனை பாடையை தொட்டு, மகனே, வாலிபனே, எழுந்திர, உன் தாய் அழுது கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அவள் மீது மனதுருகி அழாதே என்று சொன்னார். அல்லேலூயா. பாப்பா. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து என்ன பண்ணினான்? எல்லாரும் என்ன பண்ணி இருப்பாங்க? அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினா வாய்க்கு ஓடிடுவாங்க. ஏன்னா நிற்பவர் ஆண்டவர் இயேசு. முன்னருகிலும் என்னருகிலும் நிற்பவர் இயேசு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன் அருகில் நிற்கிறவர் இயேசு. நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நோய் கொள்ளாது, என்ன இந்த நோய் ஒன்றும் செய்யாது. மனிதவனை பிழைக்க வைத்தார் தேவன், என்னை பிழைக்க வைப்பார். உற்சாகத்தோடு எதற்காக? தேவன் என் மீது மனதொருதல், என்னை காண்பவர், என்னை காப்பவர் என்று சொல்லி விசுவாசித்து அந்த நாய் நோய் தேவிக்கு எப்படி இருந்தோ மிகவும் மிகவும் மிக மிக சந்தோஷமாக இருந்தது. அனாதை என்று சொன்னார். வாசிப்போம். அவனை தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். செத்த மகனை தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஆண்டவர் மனதுருகுவார். ஆனாலும் கர்த்தாவே எனக்கு இறங்குகிற தேவன், உங்களுக்கும் எனக்கும் இறங்குகிற தேவன். எதற்காக பைபிள் எடுத்துட்டு வர ஆலயத்துக்கு? இந்த பைபிள் சும்மாவே எடுத்துட்டு வர்றோம். இது உயிர் இருக்கிறது, நமக்கு உயிரூட்டும். நீங்க எதோ நினைச்சிட்டு இருக்கு, இது உயிரூட்டுகிற வசனம், உயிரூட்டுகிற சத்தியம். சத்தியத்தை நம்புங்கள், அவனுடைய வழியை கை கொள்ளுங்கள். அதுதான் இன்னைக்கு வாசித்த சத்தியத்துல 9:11 வாசித்தீங்க. தேவனே என்ன பண்ணுங்க? ஒருமுகப்படுத்த நம்முடைய இருதயம் அங்கும் இங்கும் ஓடக்கூடாது. நீங்க நிலவரப்படுத்தி பாருங்க. ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர் எல்லாம் செய்வார், செய்யாம விட்டுற மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்தாங்க? பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் அவங்க என்ன சொன்னாங்க? நமக்குள்ள மகா தீர்க்கதரிசி தோன்றியிருக்கார். அப்ப நமக்குள்ள ஆற்றம் தீர்க்கதரிசி தொட்ட தேவன் இன்றைக்கும் நமக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தார். அன்றைக்கு அந்த மகனுக்கு தீர்க்கதரிசியாக இருந்த தேவன் இன்றைக்கும் நம்மை தீர்க்கதரிசியாக இருந்தார். எப்படி நடக்கும்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு கடந்து செல்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு கடந்து செல்வோம். சீக்கிர வாசிக்கணும். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரராகிய ஸ்திரீயின் மகன் வியாதியில விழுந்தான். அதாவது நாட்டுல பஞ்சம் வந்துருச்சு. 3 வருஷமும் 6 மாத காலமும் பஞ்சம் வந்தது. எலியா சாரிபாத்தி வீட்டுக்கு போனான். அங்க போனே எலியாவுக்கு போஷித்தவள் சாரிபாத்தி விதவை. அவனுடைய ஒரே மகன் இறந்து போனான், நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான். உடனே
எலியா ஜெபித்தான், ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியக்காரனுக்கு உணவு பரிமாறி தண்ணீர் கொடுத்து பஞ்சத்திலேயே என்னை காப்பாற்றின இந்த விதவின் மகன் இறக்க வேண்டுமா என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். ஆண்டவர் மனம் இருக்கிறான். ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்டு அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். தலைகளை வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சீக்கிரம் வாசிக்கிறோம். மனது பின்பு ஸ்திரியின் மகன் வியாதியில விழுந்துட்டான். எல்லாருக்கும் வியாதி வர்றோம். எனக்கு வியாதியை நீக்கிறவர் ஒரு 2 விசுவாசிக்கணும். நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும். வியாதி வந்தது உண்மைதாங்க. எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்தது, முதுகுப்படம் வந்தது. அவனுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த போய் சுகர்முகமாக திரும்பிட்டான். ஆண்டவரே என்னுடைய உயிர் இன்றைக்கு நெய்கிறார் காட்டிலும் என்னுடைய ஜீவன் அறுபட போகிறது. பாவலிருந்து சீலை நெய்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் பாவம். அந்த சீலை நெஞ்சு முடிஞ்ச உடனே என்ன அந்த பாவை அறுத்துருவாங்க. இப்ப ஜோதி விழாத்துல இந்த நாடாவெல்லாம் வச்சிருப்பாங்க. அதை முடிஞ்ச உடனே என்ன ஆகுவாங்க, கால் மீதி போடுவாங்க. அதுதான் பாவம். அதை கட் பண்ணிடுவாங்க. அப்போ ஆண்டவரின் நினைத்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, அப்புறம் உடனே அவன் எசேக்கியா ஜெபித்தான், நீ பயப்படாது, உன் ஆயுசு நாட்கள் கூட்டி தரப்படுகிறது. 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் தேவன். இந்த ஏழை விதவினுடைய சாரிபாத்தினுடைய விதவை நோயப்பட்டு கிடந்தான். வாசிப்பா சீக்கிரம். வியாதியில கிடந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும். அவன் இறக்கிற வரையிலும், யார் இறக்கிற வரையிலும், விதவையின் மகன் வியாதியில விழுந்துட்டான். அந்த வியாதி சுவாசம் நிக்கிற வரையிலும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது, அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. அல்லேலூயா. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என்னுடைய குமாரனை சாக பண்ணுவோமா நினைச்சு, என் குமாரனை சாப்பிட்டுனா என்ன சொல்ல வந்தேன், நான் உனக்கு இதுக்காக சோறு போட்டேன், இதுக்கா உனக்கு தண்ணி கொடுத்த மஞ்சத்துல, இதுக்கா உனக்கு நான் எல்லாத்தையும் போஷிச்சேன் அப்படின்னு எளியா ஊழிக்காரனை பார்த்து கேட்கறான். யாரு இந்த விதவை? என் பகனு என் பையனு சாவுட்டுக்கு வேண்டி என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க, அதுக்காக உன்னை போஷித்த, அதுக்காக உன்னை போஷித்த என்று சொல்லி கேட்கலாம். அல்லேலூயா. வாசிப்பா. செத்து போன குமாரனை என்னிடத்தில் போட்டு தாய் என்று கேட்டான். அவனை அவளுடைய மடியிலிருந்து எடுத்து அங்க பாடையிலிருந்து தொட்டார். அழுது கொண்டிருந்தவனுக்கு தன்னுடைய மகனை எழுப்பி கொடுத்தார். இந்த ஊழியக்காரனிடத்துல என்ன செய்தார் என்று சொன்னால், அவனை உன் மடியிலிருந்து எடுத்து என்னிடத்தில் தா, என்னிடத்தில் தா என்று சொல்லி கேட்கிறான் எலியா. அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேன்மைக்கிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, பாத்தீங்களா, அவன் ஊழியக்காரன் கர்த்தரிடத்தில் என்ன ஜெபிக்கிறான், இந்த விதவை நான் வந்த பொழுது எனக்கு உணவு கொடுத்து பராமரித்து எனக்கு தங்க வீடும் கொடுத்தான், நான் இருட்டல் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு விளக்கும் வைத்தான், நான் கீழே படுத்து தூங்கக்கூடாதுன்னு கட்டிலும் போட்டான். அல்லேலூயா. பாப்பா, தங்கியிருக்க இடம் கொடுத்த விதவையின் மகனை சாக பண்ணினதனால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ, அந்த விதவைக்கு துக்கத்தை வருவித்தீரோ. ஏன் ஆண்டவரே? ஜெபிக்கிறான் எல்லாம்,
இப்படிக்காரன் ஜெபிக்கிறான். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை காப்பார். ஆக நாம் இடவிட்டும் இடம் மாறப்போகிறோம். கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கணும். இவன் வைராக்கியமாய் கேட்டான். யாரு? ஊழியக்காரன். எனக்கு உணவு கொடுத்தாலே, எனக்கு மேலறை மீது கட்டி கொடுத்தாலே, எனக்கு இருட்டில் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு விளக்கு வைத்தாலே, என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமா, ஊழியக்காரனுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கிறதுக்காக எனக்கு உணவு செய்து கொடுத்தாலே, நம்ம கட்டி சாகப்பட்டது என்ன என்று சொல்லி ஆண்டவனுக்கு ஆச்சரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நன்றாய் கேட்டுக்கொள்ளணும். இதையெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளணும். இது கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். அது உங்களை மேன்மைப்படுத்தும், துக்கப்படுத்தாது, துயரப்படுத்தாது, கேவலப்படுத்தாது. கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருப்பது அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேன்மையான காரியம். இவங்க பார்த்து பண்ணியிருக்கலாம், ஊழியக்காரனை கேவலப்படுத்தி இருக்கலாம். அந்த அம்மா அழுது பட்டு இருக்கிறான். எதற்காகவா வந்தீர்? என் மகனை சாக கொடுக்கவா வந்தீர் என்று கேட்டார். நம்மளா இருந்தாலும் பண்ணியிருப்போம். கண்ணா பண்ணான்னு பேசு. எனக்கு அருமையான தேவஜனங்களே, தேவனுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கணும். அவருடைய அன்புக்குள்ளாக நிலைத்திருக்கணும். இவன் கேட்டா, இந்த ஏழை விதவை என்னை பராமரித்தாரே, பஞ்சத்தில் என்னை பாதுகாத்தாரே, அந்த மகன் சாத்து விட்டாடு ஆண்டவர் என்று கேட்டான். வாசிப்போம் சீக்கிரம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் துப்புர விழுந்து, செத்து போன மகன் மீது 3 தரம் விழுந்து ஜெபித்து அவன் 3 தரம் அந்த பிராதத்தின் மேல் விழுந்தான். வாசிப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே, பிள்ளையின் ஆத்துமா திருப்பி வர பண்ணும் என்று என்ன கேட்கிறான்? பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள்ளாக திருப்பி வரணும். எலியாவின் தேவன். அல்லேலூயா. அவர் எலியாவின் தேவன். கேட்கறது அப்படியே செய்வார் நம் தேவன். எலியாவுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்வார். நம்மளை விட்டுவிட மாட்டார், கைவிட மாட்டார். அவருடைய கரங்கள் காக்குகிற கரம். அவருடைய கரம் என்ன கரம்? காக்கும் கரங்கள். காக்கும் கரங்கள் காத்திடுவார் இது வையாதே. காக்கும் கரங்கள் காத்திடுவார் இது வையாதே. நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. அல்லேலூயா. நீங்க நம்பணும். இயேசு நம்பித்தான் வரணும். அவர் இல்லாம நோண்டு நடக்காது. அந்த மகனுடைய ஆத்மாவை நீங்க என்ன பண்ணணும்? அதை படிக்கமா. அவருடைய ஆத்மாவை அவனுக்குள்ளாக திரும்பிய வரப்பண்ணும். அல்லேலூயா. ஆத்மா மறைத்து போயிடுச்சு. அவனுக்குள்ளாக நீங்க ஆத்மாவை திரும்பி கொண்டு வரணும் என்று சொல்லிக்க. அவருடைய ஆத்மா என்னாச்சு? திரும்பி வர பண்ணும் என்று கேட்டான். எலியாவின் ஜெபம் கேட்கிறவர். அவர் யாரு? எலியாவின் ஜெபம் கேட்கிறார். அவரும் ஜெபத்தை மட்டும் தான் கேட்பாரு. நம்ம ஜெபத்தையும் கேட்பாரு. நம்ம இதயத்தை ஒருமுகப்படுத்தி ஜெபம் பண்ணா அப்படியே நடக்கும். விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். வாசிப்போம் வசிக்கிறோம். என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் கேட்டார கேட்கலையா? சொல்லப்படாத. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், நம் சத்தத்தையும் கேட்பார். எலியாவின் தேவன் நம் தேவன். அல்லேலூயா. ஆகாரின் ஜெபம் கேட்டார், அன்னாளின் ஜெபம் கேட்டார், எலியாவின் ஜெபத்தையும் கேட்டார், நம் ஜெபத்தையும் கேட்பார். சந்தேகத்தோடு சொல்லக்கூடாது. என் ஜெபத்தை கேட்கிறான். எனக்கு என்ன வேணும் அதை
சபதரித்து கொடுக்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் அளிக்கிறவர், என் தேவைகளையும் சந்திப்பார், என் கூக்குரலையும் கேட்பார். எதற்காக? தேவனை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இறுதி என்ன பண்ணணும்? ஒரு முக அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போ, வாசிப்பா. ஆத்துமா அவனுக்குள்ள என்ன வந்தது? திரும்பி வந்தது. ஆண்டவரே எனக்கு இறங்கும். அவர் இறங்குற வரையில் நான் விட மாட்டேன். அண்ணல் ஆலயத்தில் ஜெபித்தான். ரொம்ப அழுது ஏறி வந்தான். ஏன் அழுது படுத்து வெறித்து இருக்கிறாய் என்று கேட்டான். வெறித்து இருக்கிறாய் என்று கேட்டு குடிச்சிட்டு வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஐயா, நான் குடிச்சிட்டு வந்து ஆலயத்தில் அழுகல. என் மனம் வேதனை, என் மனம் துக்கம். எனக்கு குழந்தை பாக்கியம் மட்டும். நான் அழுகிறேன். அன்னாளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அன்று முதல் அவர் துக்கமுகமாக இருந்தது கிடையாது. இன்றைக்கும் அந்த சாதிபாசனுடைய விதவையின் மகனை ஆண்டவர் அவனுக்குள்ளாக உயரை கொடுத்து ஆத்துமாவை தொட்டு சுகப்படுத்தி அன்று எளியாவின் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய ஆத்மா அவனுக்குள்ளாக திரும்பி வந்தது. அவன் என்ன செய்தான்? பிழைத்தான். அவன் என்ன செய்தானா? பிழைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவச்சனங்களே சத்தம் சொல்கிற வார்த்தை கேட்கணும். அவர் நம்பிக்கை மனம் இறங்குகிற, மனம் இறங்குகிற எல்லாருக்கமா இருக்க எல்லாரும் இங்க பாருங்க. நம்ம வீட்டு மனது உருக்கம் தேவை, மனம் உருகுகிற தேவை, மனம் இறங்குகிற தேவை. அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்துட்டாங்க ஆண்டவர். எலியாவின் ஜெபத்தை கேட்டு, நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, துன்பங்கள் என்ன, துயரங்கள் என்ன, நோய் என்ன, பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, அதையெல்லாம் கர்த்தருக்கு நம்ம அறிக்கப்படணும். அதை விட்டுட்டு நாம மங்கும் இங்கும் ஓடி அடைந்து தெரியப்படாது. நான் ஆண்டவர்களாக நிலைத்திருப்பேன். கர்த்தருக்குள் நிலைத்தவர்கள் அது நிலைவாரப்படும். உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் இந்த மாதிரி ஒரு விதவையை அந்த மகனை கொடுத்தார். வாஜிப்பாப்ப சீக்கிரம். அப்பொழுது எலியா அந்த பிள்ளையை எடுத்து வேறு வீட்டுல இருந்து கீழ் வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை யார் எடுத்து கொடுத்தார்? இழந்து போன தாய் மகன் உயிர் போன நிலைமையில அழுதான். அவனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து, பார் உன் பிள்ளை கரங்களை தட்டுவோமா? நம்முடைய விசுவாசம் அவர் உயிர் கொடுக்கிற தேவன், உயிரை எடுக்கிற தேவன் அர்த்தம். மரணமும் ஜீவனும் நம் நாவின் கீழ் இருக்கிறது, நாவில் இருக்கிறது. நீங்க என்ன நாவில சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். நான் பிழைத்துக் கொள்வேன், பிழைப்பேன். இதை எனக்கு கொண்டு போடுமா? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இதோ உன் பிள்ளை என்ன பண்ணி இருக்கிறான்? இருக்கிறான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யாரை நோக்கி? எலியாவை நோக்கி. அல்லேலூயா. சத்தியம் கொடுக்கிறா அந்த விதவை. நீ தேவனுடைய மனுஷன், ஒளிக்காரன். தேவனுடைய மனுஷனை நீங்க நிந்திக்க வேண்டாம். எதற்காக சொல்லுது? வேதனை ஒரு பக்கம், துக்கம் ஒரு பக்கம், துயரம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் தேவனை பரிசை பாராதீர்கள். அவர் எழுதுகிற தேவன் மனம் துருகிற தெய்வம். பாருங்க, இன்னுமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம், முடிக்க போகிறேன்.
38வது வசனத்துல இருந்து வாசிப்போம். 1ஆம் அதிகாரம். அவர்களை அவர் நோக்கி, சீடர்களை நோக்கி இயேசு, ஊர்களிலும் அடுத்த ஊர்களிலும் நான் நான் என்ன பண்ண போகிறேன்? பிரசங்கம் பண்ண நான் பிரசங்கம் பண்ணணும், போதகம் பண்ணணும். இந்த வார்த்தையில மக்கள் நிலைத்திருக்கணும். அதனால நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். எந்த ஊர்ல? அடுத்த ஊர்ல. இப்ப இந்த ஊர்ல ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அப்ப சென்னையை அவங்க ஒரு நாள் சொல்லுவா. அப்படி இந்த ஊர்ல ஒரு கூட்டம் நடந்தா இன்னொரு ஊர்லயும் போய் கூட்டம் நடந்தா 2 சபை நடக்கும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? சீடர்களை பார்த்து அவர்களை நோக்கி நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண போறேன். அல்லேலூயா. சபை அப்படியாக நடக்க போகிறது. சொல்றோம், இன்னொரு இடத்துலயும் பிரசங்கம் பண்ண போறேன். அல்லேலூயா. கோபம் வாருங்கள், அவர்களுக்கு கோபம் வாருங்கள் என்று சீடர்களை கூப்பிட்டார். இதற்காகவே புறப்பட்டேன் வந்தேன் என்றார். இயேசு சொல்றாரு, இதற்காகத்தான் நான் இன்னொரு ஊருக்கு போகணும், புறப்பட்டு வந்தேன். காரணம் இருக்கிறது. இயேசு புறப்பட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இயேசு பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அங்க விசேஷமான வார்த்தைகள் இருக்கும். நெக்ஸ்ட் வாசிப்போம். கலிலேயா நாடெங்கும் நாடெங்கும் ஜெப ஆலயங்களில் அவருடைய ஜெப ஆலயங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு அவர் ஜெபம் பிரசங்கம் பண்ணிக்கொண்டோ பிசாசுகளை துரத்திக் கொண்டு இருந்தார். பிசாசுகளையும் துரத்தி கொண்டு இருந்தார். ஒவ்வொரு ஜெபாலயங்களிலும் ஆண்டவர் வந்தார். இந்த மாதிரி பிசாசாரதையும் துரத்தி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. வந்து குஷ்டரோகம் பிடித்தவன் தன் வீட்டுக்கு வெளியே போய் தள்ளிடுவீங்க. குஷ்டரோகியை வீட்டுக்குள்ள சேர்த்த மாட்டாங்க. அந்த குஷ்டரோகியை ஆண்டவரிடத்தில் வந்து அவர் முன்பாக அந்த குஷ்டரோகியை ஆண்டவருக்கு முன்பாக வந்து என்ன பண்ணானா? எல்லா ரோகமும் நம் பேருக்கு முழக்கல் பண்ணிக்கிறோம். நம்முடைய ரோகங்கள் அடைந்து என்ன பண்ணுது? நல்லா இருக்குது. குஷ்ட ரோகம் என்று சொன்னால் இந்த ரோகங்களிலே பழுது அடைகிறதான் குஷ்ட ரோகம். விரலால அப்படி மடங்கிடும், காலில் குறுகி போயிடும். அதுதான் ரோகத்துல குஷ்டம். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த பாருங்க, குஷ்டரோகம் உள்ளவன் பயமில்லாத வந்து முழங்கால் படிட்டு தான். குஷ்டரோகி எங்க இருப்பான்னா ஊருக்கு புறம்பேதான் இருக்கும். அவன் ஆண்டவருக்கு முன்பாக வந்து என்ன பண்ணிட்டான்? முழங்கால் படிட்டுட்டான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் உமக்கு சித்தம், உன்னுடைய சித்தம் என்ன? என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து என்ன சித்தம் வைத்து, என் நோயை குறித்து என்ன சித்தம் வைத்தார், என் பிரச்சனை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறேன். வாய்ப்பா, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவரே, என் குஷ்டம் தீருமா தீராதா, என்னுடைய நோய் தீருமா தீராதா? அப்படி கேட்கல, அப்படி கேட்கல. என்ன சொல்றான்? உம்மால் உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கு சொன்னா, அப்புறம் உம்மால் என்ன? அப்படியே எனக்கு அவிசுவாசம். உமக்கு சித்தமானால என்னை சுத்தமாக்குன்னு கேட்க மாட்டேன். உம்மால் தேவனால் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாமே ஆகும். நோய் சுகமாகும், பேய்களோடும் அற்புதங்கள் நடக்கும். அவர் உங்களை விட்டுவிட மாட்டார். எந்த நிலையிலும் உங்களை காக்கிறவர் உறங்குகிறது கிடையாது. உங்களை கூப்பிடுவது அவர் சென்று போய் கேட்காது இருக்கிறது கிடையாது. நீங்க கூப்பிட்டது நான் எனக்கு அப்படி கேட்கறது. முன்னாள் சுத்தமா உமக்கு சித்தப்படல, நீ சுத்தமாக்கு நான் கேட்க தகுதியற்றவன். உண்மையில கர்த்தரால் இல்லை, ஆகும், எல்லாம் ஆகும். எனக்கு அருமையான தேவஜனங்களே, அவன் சொல்றான் உம்மால் என்ன பண்ணாரு? மனதோருனார். இந்த குஷ்டரோகி கேட்டு என்ன பண்ணாரு? மனதோருனார்.
உங்க இருதயத்தை ஒருமுகப்படுத்தினால் அவன் இந்த குஷ்ரோகி அவனுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அந்த குஷ்ரோகாரன் என்ன சொல்ற ஒருமுகப்படுத்த நான் இருப்பேன் உம்மாலாம் அதுதான் ஒருமுகப்படுத்த. இன்றைக்கு வாசித்தீங்களா சங்கீதம் 86:11 உமது வழியில எனக்கு போதித்து உமது சத்தியத்தில் தான் ஆண்டவர் நான் பார்த்தேன். குஷ்ரோகம் சத்தியத்தில் நடந்தான் பாலாக்கு. உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை என்ன பண்ணணும் ஒருமுகப்படுத்தி காட்டணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவன் கேட்டான் சித்தம் உண்டானா என்னை சுத்தமாக்க போனான். உடனே அவன் வெளியிட்டான். அவனை இருதயத்தை ஒருமுகப்படுத்திட்டான். அப்படி நான் கேட்கறது என்ன? உனக்கு சித்தம் இருக்குது ஆண்டவரே, உமால எனக்கு சுகம் எடுக்க முடியும்னு சொல்றான். வாதி பாப்பா சீக்கிரம் அவ்வளவுதானே. மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு குஷ்ரோகனை என்ன பண்ணார் ஆண்டவர்? தொட்டா மனதுருகினா எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்லிட்டார். எனக்கு சுத்தம் சுத்தமாய் இறுதி ஒருமுகப்பட்டது. ஆண்டவரை நீர் எனக்கு சோப்பு கொடுப்பீரா கொடுக்க மாட்டீரா அப்படின்னு கேட்கிறார். அவன் இருதயத்தை ஒருமுகப்படுத்திட்டான். நான் அப்படி கேட்கறது என்ன ஆண்டவரே? இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு முதல்ல நம்முடைய வீட்டில் இருக்கிற அடுத்தவரையாவும் நீங்க அடுத்து நீங்க தான் ஆட்டோமேட்டிக்கலா நம்ம சுத்தமாயிடும். அவன் சுத்தமானான் அப்பொழுது அவர் அவனை நோக்கி ஒருவருக்கும் ஆண்டவர் சொல்ல வேண்டாம்னா தான் அதிகமா பாருங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவஜனங்களே, நம்ம எந்த நிலையில் நம்முடைய இறுதியும் ஒருமுகப்பட்டு இருக்கிறோம். நம்ம இறுதிக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் யாவருக்கும் முழங்கால் படிடுவோம்.